இந்த இந்த மாலை வேளையிலும் சாலிகிராமம் திருச்சபையாரை இந்த ஜூம் வாயிலாக சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் ஒரு சந்தர்ப்பமாக இன்று வேத பாட வகுப்பிலே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் பாடத்திட்டத்தில் 3வது வகுப்பை நான் எடுக்க இருக்கிறேன். கவனமாக கேளுங்கள். கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சை இருக்கும் பொழுது இந்த உபதேசம் என்கின்ற அந்த வகுப்புகள் எல்லாம் கொஞ்சம் மந்தமாக செல்வதை போல இருந்தாலும், அல்லது நாம கேள்வியில கேட்பதற்கு நாம் மந்தமாக இருந்தாலும், ரொம்ப லோக்கலா சொல்லணும்னா உப்புமா அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு டெய்லி உப்புமா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது போல உபதேசம் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு மயக்கம், ஒரு கிறக்கம், ஒரு அலுப்பு தட்டுவதை போல இருக்கும். ஆனால் வேதாகமத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வேதாகமம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது. வேதாகமம் 7 நடைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நடை தத்துவ நடை. இந்த தத்துவ நடையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கையை பற்றிய பிரகாசம் நமக்கு இருக்கும். நாம் இன்னும் தெளிவாக நம்முடைய விசுவாசத்துக்காக, உபதேசத்திற்காக நம்ம தைரியமாக போராட முடியும். வடநாட்டிலே, நான் சொல்றது கொரோனா டைம்ல நினைக்கிறேன். அந்த கொரோனா டைம்ல எல்லாம் ஆன்லைன் கிளாஸ், யாரும் வகுப்புக்கெல்லாம் வர முடியாது, கல்லூரிக்கெல்லாம் வர முடியாது. அது போல வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் தன்னுடைய ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கு அவ இருக்கக்கூடிய கிராமத்துல அந்த டவர் கிடைக்க மாட்டேது. அதனால அவ டவருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மலை மேல ஏறி போகணும். மலை மேல ஏறி போய் உட்காந்து அந்த டவர் அந்த இடத்துல கிடைக்கும் போதுதான் கிடைச்சு அங்கிருந்து தான் படிக்க ஆரம்பிச்சா. இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது. தெரிய ஆரம்பிச்ச உடனே அந்த ஒரே ஒரு பெண்ணுக்காக அந்த கிராமத்துல டவர் கொடுத்தாங்க, அவ படிக்கணும்ன்றதுக்காக. அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு பெண்ணானவள் படிக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்து ஒரு டவரையே அமைக்குது என்று சொன்னால், நீங்கள் படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு அநேக வாசல்களை திறப்பார். வேத புத்தகத்திலிருந்து புரிந்து கொள்வதற்குண்டான பல நிலைமைகளை கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு சாட்சி. நாம் வகுப்புக்கு செல்லலாம். கவனமாக கேளுங்கள். ஏன்னு சொன்னால், பல முறை கேட்டதாக உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஏன்னா ரட்சிப்பு தான் நான் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் சில காரியங்களை புதிதாகவும் சொல்லுகிறேன். ரொம்ப கவனமா கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எஸ். இது 3வது கிளாஸ். சால்வேஷன், ரட்சிப்பை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். ரட்சிப்பியல், ரட்சிப்பின் கோட்பாடு. ரட்சிப்பின் 3 நிலைகளை சென்ற வார வகுப்புல நம்ம பார்த்தோம். அதுல முதல் வகுப்பாக பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு. அப்புறம் 3வது படி, 2வது படிநிலை பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிப்பு, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ரட்சிப்பு. இது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். சென்ற வாரம் நம்ம பார்த்தது, அதாவது சென்ற வாரம் பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மரித்தார், என் பாவத்திற்காக மரித்தார் என்று சொல்லும் பொழுது நாம் நினைவில் நிறுத்த வேண்டியது, ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பான பாவத்தை மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். மீதிய வகுப்புல அப்போ கர்ம பாவங்கள், ஜென்ம பாவங்கள்லாம் சொல்றாங்களா, அதனுடைய விளைவுகள்லாம் என்னன்றது வகுப்புல நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம அந்த சென்ற வார வகுப்புல நம்ம அதை கிளியரா பார்த்தோம். இந்த வார வகுப்புல நான் 2வது ஸ்கிப் பண்ணிட்டு 3வது போறேன். பாவ பிரசன்னத்திலிருந்து ரட்சிப்பு. பாவ பிரசன்னத்திலிருந்து ரட்சிப்பு என்ற விஷயத்துக்கு நான் போறேன். இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து ரட்சிப்பு, ஏற்கனவே நாம பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு என்ற அந்த சொற்பதத்தை வேதாகமம் எப்படி சொல்லுதுன்னா, நீதி அடைதல் அல்லது நீதிமான் ஆகுதல் என்ற அந்த சொற்பதத்தை பைபிள் பண்ணுது. லத்தீன் மொழியிலிருந்து ஜஸ்டிபிகேஷன் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக நாம நீதி அடைதல் என்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். அது நீதி அடைதல் தான் அந்த ரட்சிப்பு. அது 2 விதமாக இருக்கும்ல. அதே போல இந்த பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ரட்சிப்பு என்ற அந்த சொற்பதம், இதை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வேதாகம சொற்பதம் எது என்று சொன்னால் குளோரிபிகேஷன், மகிமை அடைதல். பாருங்க, சென்ற வாரம் நம்ம பார்த்தது ஜஸ்டிபிகேஷன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தேவன் விசுவாசிப்பின் பாவங்களை மன்னித்து, 2 விஷயத்த மன்னிக்கிறதுல இருந்தது.
ஒண்ணு வந்து ஆதாமுடைய சுமத்தப்பட்ட பாவத்தை நீக்குதல், கிறிஸ்துவனுடைய பாவத்தை சுமத்துதல். அதே நேரம் அவர்களை நீதிமான்களாக அறிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம ஜஸ்டிபிகேஷன்ல நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குளோரிபிகேஷன், பாவ பிரசன்னம் மற்றும் ஆளுகையிலிருந்து பூரண விடுதலை பெறும் நிலை. அதாவது பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அனைவரிடமிருந்து தேவன் பாவத்தை இறுதியாக நீக்கி நித்திய நிலைக்கு உட்படுத்தும் நிலையை தான் நம்ம குளோரிபிகேஷன் அல்லது மகிமை அடைதல் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம், அல்லது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ரட்சிப்பு என்ற விஷயத்தை யூஸ் பண்றோம். அது வந்து ஆவியில நடக்குது ஜஸ்டிபிகேஷன். இது வந்து நமக்கு சரீரத்துல ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அழிவுக்குட்படாத சரீரம் அடையும் நிலையை தான் நம்ம குளோரிபிகேஷன் நம்ம சொல்றோம். அழிவுக்குட்படாத சரீரம் அடையும் நிலையை தான் நம்ம குளோரிபிகேஷன் சொல்றோம். இப்போ பைபிள்ல இருந்து நம்ம சில விஷயம் அதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகிமைன்னா என்ன? மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, அப்புறம் ஆண்டவரே நீர் மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணிடுறோம். ஆனா மகிமை என்றதை பைபிள் சொல்லக்கூடிய கான்டெக்ஸ்ட் படி மகிமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ரலா கூகுள்ல பார்க்கும்போது ஒரு செயலின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த வெற்றி, புகழ், கீர்த்தி இதை சொல்லும்போது வரக்கூடிய ஒன்றை மகிமை, குளோரியஸ் விக்டரி அப்படின்னு சொல்றாங்கல்ல, மகிமையான ஒரு வெற்றி என்று சொல்றாங்களா, அது போல வருது. இன்னொன்னு அப்பியரன்ஸ், பார்க்கும்பொழுது அழகா, பேரழகு, அத அழகை வர்ணிப்பதற்கு மகிமை என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பைபிள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். கிரேக்க வார்த்தை வந்து டோக்ஸா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம், மகிமை அல்லது வெயிட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்க வார்த்தை வந்து கவோத் எனக்கூடிய வார்த்தை, மரியாதை, ஆனரபிள், கௌரவம், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த மகிமை, கவோத் என்ற இந்த வார்த்தையெல்லாம் பைபிள்ல சொல்லப்படக்கூடிய மகிமை என்ற சொல்லுக்குண்டான இணை சொற்கள். பட் கான்டெக்ஸ்ட் படி தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, மகிமை என்றால் என்ன? இப்போ பைபிள்ல இருந்து சில எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏசாயா 43:7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். யாரு? இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்துன்னு சொல்லும்போது மகிமை என்பது எதை குறிக்குது இந்த இடத்துல? புகழை. என்னுடைய புகழுக்கென்று நான் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இதை சொல்லும் போது எதை அதை காட்டுகிறது? கர்த்தருடைய வல்லமை நிறைந்த கிரியைகளை அது காட்டுகிறது. அந்த மகிமை என்ற சொல் கான்டெக்ஸ்ட் மாறுறதை நீங்க பார்க்க முடியும். சங்கீதம் 74:24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்பது பரலோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு சொல்லாக வருகிறது. இன்னும் கூட 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏன்னா நாம அடுத்தது முறை மகிமைன்னு சொல்லும் பொழுது நாம எந்த கான்டெக்ட்ல இந்த மகிமையை பத்தி பேசணுன்றது நீங்க நிதானமாக புரிந்து உணர்வோடு கூட பேச வேண்டும் என்பதற்காக. பாருங்க, 1 பேதுரு 1:24. பிரதர், நீங்க யாராவது வாசிங்க. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. பேதுரு இதை சொல்றாரு. மாம்சம் எல்லாம் புல்லை போலும் மனுஷருடைய மகிமை எல்லாம் சொல்லும்போது என்ன மீனிங் கொடுக்க வராரு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 25 வாசிங்க. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஒன்று மாம்சத்தை பத்தி பேசுகிறார், இன்னொன்று கர்த்தருடைய வசனத்தை பற்றி பேசுறார். அப்போ கான்டெக்ஸ்ட் படி இந்த மனுஷருடைய மகிமை என்றது எதை குறிக்குது பாருங்க? கர்த்தரின் வசனத்தின் அல்லது வார்த்தையின்படி இல்லாத செயல் அல்லது வாழ்க்கை மகிமையற்றது. மகிமை இல்லாத வாழ்க்கை, அது புல்லை போல வாடிவிடும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தின்படி அடுத்தது வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அந்த இருக்கும் செயல் மகிமை உள்ளது. அப்போ மகிமை என்ற வார்த்தை இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் படி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய வாழ்க்கை முறை, செயல்முறையை குறிப்பது மகிமை நிறைந்த ஒன்று. எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் கிடையாது. கரெக்டான ஒரு கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது கூட மகிமை என்ற நிலைமையில் தான் பேசப்பட்டிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நிறைய இருக்கு. நான் டைம் கருதி நான் சிலது மட்டும் சொல்றேன். யோவான் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த வசனத்தை நாம எந்த அளவுக்கு அர்த்தம் எடுத்துக்கிறோம்ட்டு எனக்கு தெரியல. ஆனா யோவான் சொல்றாரு,
அவருடைய மகிமையை கண்டோம். எந்த மகிமையை கண்டாரு? வார்த்தை மாம்சமாகி வந்த பொழுது ஒரு மகிமையை பார்க்கிறார். என்ன மகிமையை பார்க்கிறாரு? இது பாருங்க, இங்கிலீஷ் வேர்ட்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு. அந்த வார்த்தை மனிதனாக மாறி நம்மிடையே வாழ்ந்தார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதா தம்முடைய ஒரே மகனுடன் பகிர்ந்து கொள்ளும் மகிமை அது. கருணையும் சத்தியம் நிறைந்த மகிமை. இன்னும் கூட அதை சிம்பிளிஃபையா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, இன்டர்பிரட் பண்ணோம்னா, பிதாவின் சித்தத்தின்படி பிதாவின் கிருபையினால் ஆட்கொள்ளப்பட்டு உண்மைத்தன்மை நிறைந்து வாழ்ந்த வாழ்க்கையை மகிமை என்று யோவான் சொல்றார். பிதா இயேசு கிறிஸ்துவிடம் ஷேர் பண்ண மகிமை. எதை ஷேர் பண்ணாரு? அவர் மனிதனாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையை ஷேர் பண்றாரு. அதன்படியே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அதை யோவான் பார்க்கும்போது அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். பிதா இயேசு கிறிஸ்துவானவர் பிரதிபலிக்கும்படியாக கொடுத்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தார். அப்போ இந்த இடத்துலயும் வாழ்க்கை முறையை தான் மகிமை என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த ரட்சிப்பை ஏன் மகிமை அடைதல் என்ற அந்த வார்த்தையோடு குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் குளோரிபிகேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்றத நான் இப்ப 2-3 பாயிண்ட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதுக்குண்டான விளக்கத்தை சொல்வேன். ஃபர்ஸ்ட் இந்த ரட்சிப்பை குளோரிபிகேஷனோட ஒப்பிட்டு சொல்வதற்குண்டான அவசியம் என்னன்றத ஒரு 2 பாயிண்ட் கடைசி சொல்றேன். கவனமா கேளுங்க. பாருங்க, தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து, அதாவது இந்த மகிமை அடையக்கூடிய இந்த மாபெரும் அந்த நிகழ்வை தீர்க்கதரிசிகள் எல்லோரும் ஆராய்ந்தார்கள். தீர்க்கதரிசிகள்னா பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்தார்கள். இந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:5 வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு பேதுரு சொல்றாரு. அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி முடிக்கிறாரு. அந்த அதிகாரத்தை தொடர்ந்து அந்த ரட்சிப்பை குறித்து தான் பேசிட்டு வர்றாரு. வாடாததும் அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. இந்த வசனத்தை வாசிங்க. 1:10 வசனம் வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை இந்த பண்ணினார்கள். ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். விசுவாசிகளாகிய நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மகிமை அடையக்கூடிய அல்லது ரட்சிப்பை பற்றி அவங்க ரொம்ப சின்சியரா ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. 11ஆம் வசனத்துல வாசிக்கிறது. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகள் அதன் பின்பு வரும் மகிமை ஏதோ ஒரு விஷயத்தை அறிவித்த பொழுது என்ன காலத்தை குறித்தார் என்பதை, அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதை ஆராய்ந்தார்கள் சொல்றாங்க. அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் விசுவாசிகளாகிய நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லது பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரட்சிப்பை குறித்துதான் எதிர்நோக்கி வாழ்ந்தாங்க. பழைய ஏற்பாடுல நான் ஏற்கனவே நிறைய வசனங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த மகிமையின் உயிர்த்தெழுதல் அந்த நிகழ்வை காண்றதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆபிரகாம்ல இருந்து, நோவால இருந்து, யோபுல இருந்து, தாவீதுல இருந்து எல்லாருமே அந்த ரட்சிப்பு எப்போ இந்த சரீர மீட்பு கிடைக்கின்ற ஒரு ஆவலோடு எதிர்த்து பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் அதுதான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வேர்டை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்து தீவிரமாக தேடினார்கள். தேடுதல், கவனமாக தேடுதல். அதாவது இது ஆர்வத்தை விட அதிகமாக என்று பொருள்படும். ஒரு எப்பயுமே ஒரு தேடுதல்ல ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு தேடினார்கள். விரும்பிய பொருள் அல்லது பதில் அடையும் வரை வேண்டுமென்றே விடாமுயற்சியுடன் பின்தொடர்வதை இந்த வார்த்தை வெளிப்படுது. யாரு? தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை தான், இந்த மகிமை அடையக்கூடிய நிகழ்வை தான் அவர்கள் அதிகமாக தேடினார்கள். அதே போல பரிசோதனை பண்ணினார்கள். மிகப்பெரிய கவனிப்பு. இன்வெஸ்டிகேட் கேர்ஃபுல்லி, கவனமாக ஆய்வு செய்தல். இயேசு கிறிஸ்துவில் பின்னர் வெளிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பை புரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் கடினமான தேடுதலை சித்தரிக்க பேதுரு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரொம்ப என்ன சொல்றது, டெலிஜென்ட்டா இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஜாக்கிரதையா இந்த விஷயத்த ரொம்ப தேடினாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மேன்மையான அடைதலை நாம் அடைய போறோம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு தேடுறோன்றது தெரியல. ஆனால் அடைய இந்த மகிமையை முன்னுரைத்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயத்த, இந்த ரட்சிப்பை பத்தி பார்த்தாங்க, தேடினாங்க. தேவதூதரும் உற்று பார்க்க ஆசையா இருந்த ரட்சிப்பு. இதே பேதுருல வாசிக்கிறோம். 1:12 வாசிக்கிறது. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இவைகளை சொல்லும்போது அந்த மகிமை அடையக்கூடிய நிகழ்வை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், உடன்படிக்கை பெட்டி மேல தேவதூதர்கள் 2 பேர் கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கேருபீன்கள் 2 பேருமே வந்து உடன்படிக்கை பெட்டியை தான் பார்ப்பாங்க. அந்த உடன்படிக்கையை பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு எதை காட்டுகிறது? யாத்ராமத்துல நம்ம வாசிக்கிறோம் 25:18 வாசிங்க பிரதர். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலையா இருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய். அடுத்த வருஷம் வாசிங்க. அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளா இருப்பதாக. இததான் பேதுருக்கு மேற்கோள் காட்டுறார். தேவதூதரும் பார்க்க ஆசையா இருந்தார்கள்ன்றத வந்து ஆண்டவர் முன்னாடியே மனிதர்களாகிய மனு குலத்திற்கு இந்த மகிமை அடையக்கூடிய நிகழ்வை தரப்போகிறார் என்கின்ற விஷயத்தை தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு வந்தாங்க. இது எப்படிடா இந்த காலகட்டம் நடக்கும்ன்றத பாக்குறதுக்கு தீர்க்கதரிசிகள் மட்டும் இல்ல, தேவ தூதர்களும் ஆசையாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நமக்கு கிடைக்க போறக்கூடிய அந்த மேன்மையான மகிமை அடையக்கூடிய நிகழ்வு எவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து தேடின ஒரு ரட்சிப்பு, தேவதூதரும் ஆசையா இருந்த பார்ப்பதற்கு ஆசையா இருந்த ரட்சிப்பு. 3வது பாயிண்ட், 2ஆம் மரணத்தை ஜெயிக்கும் ரட்சிப்பு. பாருங்க இந்த வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின்றி நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இந்த இடத்துல கோபாக்கினையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறாரு. அப்போ இந்த ரட்சிப்பட்டது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கோபாக்கினை என்பது 2ஆம் மரணமாகிய கந்தகம் அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய நரக கடல்ல பங்கடைகிறது தான். அந்த ஒரு 2ஆம் மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கிறவருமாகி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதற்கு நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ 2ஆம் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு இது. இந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. திருப்பியும் பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸ். கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிப்பு என்ற வார்த்தை வந்து இது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுது. அது இப்ப இல்ல, எதிர்காலத்தில் நம்ம 2ஆம் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது எதை பற்றி? எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த சரீர மீட்பாகிய ரட்சிப்பை பற்றி பேசுகிறார். யாரு? இந்த பவுல் சொல்றார். இப்போ நான் ஏற்கனவே சொன்னல உங்களுக்கு, இந்த ரட்சிப்பை மகிமை அடைதல் என்ற குறிப்பிட காரணம் என்ன? இப்போ நான் அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் சொன்னல உங்களுக்கு, நான் சொல்றேன் சொல்லியிருந்தால இப்போ இந்த பாயிண்டோட சொல்றேன் பாருங்க. ஏன் மகிமை அடைதல், குளோரிபிகேஷன் என்ற வார்த்தையை இதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி மரணத்துக்கு பாத்திரவங்களாக நாம் மாறினோம். அதாவது இது ஏதேன் தோட்டத்தை கொண்டு போயிடுறாரு. ஆதாம் தவறு செய்கிறார். தேவன் அவனிடம் கொடுத்த அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்தை இழந்து விடுகிறார். ஆளுகையை இழந்து விடுகிறார். அதுதான் மகிமை அற்றவர்களாகி அந்த நிர்வாகம் பண்ண முடியாம தோத்து போறார் ஆதாமு. அதனால அவர் மரணத்துக்குள்ளாக அவர் மாறி விடுகிறார். அவருக்குள்ளாக நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆனோம் என்று தேவ வசனம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, அடுத்து இந்த வசனத்தை பாருங்க. எபிரேயர் 2:7 வாசிங்க. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த பொழுது முந்தின ஆதாம் தேவ மகிமையற்றவனானான், ஆளுகை இழந்து போனான். ஆனால் பிந்தின ஆதாமோ தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அந்த ஆளுகையை மறுபடியுமாக பெற்றுக் கொள்கிறார். உயிர் தெழுந்தவன ஆண்டவர் சொன்னாரு, இதோ வானத்தில் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாங்கிறார் திருப்பியும். அந்த நிகழ்வு தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார்,
மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த மகிமையை திருப்பியும் கனத்தையும் வாங்கிறார். ஆதாம் இழந்த ஒன்றை திருப்பி அவர் மறுபடியுமாக வாங்கிக் கொள்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:21. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். பாருங்க, இப்ப இந்த மகிமையை கொடுத்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் என்ற வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் இந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய நிகழ்வு அந்த ரட்சிப்புக்கு வந்து மகிமை அடைதல் அந்த குளோரிஃபிகேஷன் சொல்றோம் சொன்னா, இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் படி மகிமையை கொடுத்தார்னு சொல்லும்போது மறுபடியுமாக தேவன் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த ஆளுகையை அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வை காட்டுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த வெற்றியை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் மகிமை. மரணத்தை, இரண்டாம் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வெற்றியை குறிக்கக்கூடியதுதான் இந்த மகிமை. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீதியின் செயல் மூலமாக அதை சுதந்திரித்துக் கொண்டார். இந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:26. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எங்க தமது மகிமையில்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த அந்த மகிமை சொல்லும் வெற்றி பெற்ற அந்த இடத்திற்கு, அந்த வெற்றியின் நிலைக்கு அவர் செல்ல வேண்டிய அவசியம் இல்லையா என்பதை காட்டுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தவுடனே சீஷர்களுக்கு விவரித்து காண்கிறார். நான் மகிமைக்கு சென்றிருக்கிறேன், அதாவது வெற்றியுள்ள ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறேன், மறுபடியுமாக இந்த வெற்றியை நான் எல்லோருக்கும் கொடுக்கும்படியாக வருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்ம ஒருத்தங்க இறந்துட்ட பிறகு ப்ரொமோட்டட் டு க்ளோரின்னு சொல்றோம்ல, மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். எந்த மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்? பரலோகத்திற்கா? இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்தை ஜெயித்து வெற்றி அடைந்தாரோ, மகிமையை சுதந்திரித்துக் கொண்டாரோ, அந்த மகிமையின் இடத்திற்கு நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். வெகு விரைவிலே நாம் இந்த மரணத்தை ஜெயிப்போம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுவோம் என்றுதான் அர்த்தம். பாருங்க, இயேசு கிறிஸ்து தனது நீதியான வாழ்க்கையினால் மரணத்தை வென்று அதிகாரத்தை பெற்ற நிலையை மகிமை அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிமையை நமக்கும் தந்து நாமும் மரணத்தை ஜெயிப்பதால் இந்த நிகழ்வை மகிமை அடைதல் என்று சொல்லப்படுகிறது. இழந்த மகிமையை அடைகிறோம். புரியுதுங்களா நான் சொல்றது? தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீதியின் செயல் மூலமாக அந்த மரணத்தை ஜெயிக்கிறார். அந்த மகிமைக்கு இப்பொழுது உட்பிரவேசித்திருக்கிறார். சீஷர்களுக்கு எல்லாம் விவரித்து காமிக்கிறார். நான் மகிமைக்கு உட்பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்றார். பேதுரு சொல்றாரு, அவருக்கு மகிமை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். சங்கீதத்துல மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டார் வாசிக்கிறோம். அது அவருடைய வெற்றியை காட்டுகிறது. எப்படி அவர் அவரை மரணத்தை ஜெயித்தாரோ, பாதாளத்தை ஜெயித்தாரோ, அவர் விசுவாசிக்கக்கூடிய நாமும் இயேசு கிறிஸ்து வரும்போது அதே போல மரணத்தை ஜெயிப்போம் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. மகிமை தரும் ரட்சிப்பு. இது வந்து 4வது பாயிண்ட். இது ஓகேங்களா? ரோமர் 8:17 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் மகிமைப்படும்படிக்கு 8:18 வாசிக்கிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இப்போ இந்த மகிமை தரக்கூடிய ரட்சிப்பு என்ற நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் என்ற ஒரு டாபிக்ல இந்த விஷயத்தை நம்ம கான்டெக்ஸ்ட் படி வாசிக்கணும்னு சொன்னா, நாம இந்த மகிமை அடைவதற்கு எந்த விதத்திலும் பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதியான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதை கிறிஸ்துவுடனே கூட என்ற வார்த்தையை வாசிக்கிறனால, எப்படி இயேசு கிறிஸ்து நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பாடு அனுபவித்து அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த மகிமையை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டாரோ, அதே போல நாமும் அவரோடு கூட மகிமை அடையும்படிக்கு நாமும் நீதி உள்ள வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த மகிமையை கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்க அடையக்கூடிய பாடுகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஜுஜுபி மேட்டர் அப்படின்றாரு. பவுலே சொல்றாரு. இதை பவுல் அடைந்த பாடுகளே கம்பேரிசன் பண்ணும்போது ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போது நம்ம என்ன பாடுபடுறோம்? ஒண்ணுமே கிடையாது. அதனால அந்த மகிமையை எதிர்நோக்கி, அந்த ரட்சிப்பை எதிர்நோக்கிய ஒரு செயல் நமக்கு இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 2:13. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மகிமை அடைதல் அல்லது கோபாக்கினிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுதல், இரண்டாம் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுதல், தேவ மகிமை அடையும்படியாக ரட்சிக்கப்படுதல், இப்படி பல நிலைகள்ல நமக்கு இதுக்கு நம்ம சொல்ல முடியும். அப்போ ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு அந்த கான்டெக்ஸ்ட் படி எந்தெந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். பாருங்க,
மகிமை அடைதலை குறிக்கும் மற்றொரு சொல், இன்னொரு சொல்லும் இருக்கு. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், மகிமை அடைதலுக்கு நிறைய சொற்களை பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? ரட்சிப்பு என்ற வார்த்தையை பார்த்தோம், மகிமை அடைதலை பார்த்தோம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னொரு சொல்ல நம்ம பார்க்க போறோம். அது என்ன சொன்னா, மீட்பு என்ற வார்த்தையை நான் சொல்லப் போறோம். பல மீட்டிங்ல நான் இத பத்தி பேசியிருந்தாலும், இப்ப நான் இத சொன்னாதான், நான் சொல்லிட்டு கேட்காதவங்களுக்கு இது புதுசா இருக்கலாம். கேட்டவங்களுக்கு இன்னும் கூட ஆழமாக பதியும்படியாக இதை நான் சொல்லுகிறேன். பைபிள்ல இந்த அகோரா எனக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அகோரான்னு சொன்னா மார்க்கெட் பிளேஸ். அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரேக்க, ரோமருடைய காலகட்டத்துல இந்த சந்தை இருந்தது. அ ஒரு ஒன்றாக கூடி வரக்கூடிய ஒரு இடம். இப்படி இத படிக்கிறேன் பாருங்க. பண்டைய கிரேக்கர்கள் அகோராவை பொருள் வாங்குதல் செய்வதற்கான இடமாக உருவாக்கினார்கள். ரோமானியர்கள் அதை நகலெடுத்து விளிம்புகளை சுற்றி கடைகள் மற்றும் தூண்கள் இருந்தன. பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் அகோராவை மன்றத்தில் பொருத்தி ஒரு பொருள் வாங்குதல் மற்றும் வணிக மையமாக மாற்றினார். இந்த ஒரு பிராக்டிஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அது அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருந்தது. பைபிள்ல இத சொல்றாங்க. ஏன் இந்த மீட்பு என்ற வார்த்தை எங்க லிங்க் பண்ண போறேன்றது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. அகோரானா சந்தை வெளி. மத்தேயு 11:16 வாசிங்க பிரதர். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கையற்று தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளிகளில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இப்போ அகோரான்னு சொன்னா சந்தை வெளி. இந்த அகோரால வாங்கக்கூடிய எந்த பொருளும், விற்கக்கூடிய எந்த பொருளும் எப்படி சொல்லுவாங்கன்னா அகராசோ அப்படின்னு சொல்லுவாங்க. அகராசோன்னு சொன்னா இந்த சந்தை வெளியில் வாங்கக்கூடிய எந்த பொருளையும் அகராசோ என்றுதான் சொல்வார்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13:46. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். கொள்ளுகிறான்ற வார்த்தை அகராசோ. அப்புறம் லூக்கா 22:36. அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். சரி. இப்போ அடுத்த டேர்ம் நான் சொல்ல போறேன். இப்போ 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் இதே வார்த்தையை நம்ம வாட்சல்ல வாசிங்க பிரதர். தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆக்சுவலா மீட்டு கொல்லப்பட்டீர்கள் வரணும். மீட்டு கொல்லப்பட்டீர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த வார்த்தை வந்து அகராசோ, அதாவது மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து நாம வாங்கப்பட்டதா யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. இதை எதை காட்டுகிறது சொன்னா, இது இன்னொருடையிலிருந்து உடைமையாக இருந்து மாறுபடும். ஒருத்தர்கள் இருந்து இன்னொருத்தர் உரிமையாளர் மாறக்கூடிய ஒரு இடம் தான் அது. சந்தை வெளியில இருந்து நான் வாங்கப்பட்டேன். பவுல் தான் சொல்றாரு, நீங்கள் மீட்டு கொள்ளப்பட்டீர்கள். அதாவது மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து நீங்க வாங்கப்பட்டீர்கள் சொல்றாரு. இந்த வசனத்தை வாசிக்கிற வெளிப்படுத்தின விஷயம் 5:9 வாசிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த மீட்டு கொள்ளப்பட்டீர்கள் என்றதும் அகராசோ, அதாவது மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து வாங்கி கொள்ளப்பட்டோம். அதோட மீனிங் என்னன்னா, உரிமையாளர் மாற்றப்பட்டார்கள். நாம வந்து பாவத்திற்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக, நியாயப்பிரமாணம் நமக்கு எஜமானாக இருந்தது. இவைகளின் எஜமான தன்மையிலிருந்து நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பதை சொல்ல குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. மார்க் 10:45 வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். மீட்பு என்ற வார்த்தையை தான் தமிழ்ல பயன்படுத்துறாங்க. ஆனால் மூல மொழியில ஒரே வார்த்தை சொல்லப்படவில்லை. வேற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது லுட்டுரோ எனக்கூடிய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதாவது மார்க்கெட் பிளேஸ்ல போய் ஒரு எஜமான் வந்து இன்னொருத்தவங்களை விற்கிறவங்களை வாங்குறாரு. உரிமையாளர் மாற்றம் நடக்கிறது. ஆனால் உரிமையாளர் மாற்றம் நடக்கும்போது பண பரிவர்த்தனை நடக்கிறது. விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் சொல்றார், மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து தன்னையே மீட்கும் பொருளாக, அதாவது விலையாக கொடுத்திருக்கிறான்னு வாசிக்கும். வாசிங்க 1 பேதுரு 1:18 வாசிங்க.
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் ம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, மீட்கப்படாமல் சொல்லும் பொழுது மீட்புன்றது தமிழ்ல மட்டும்தான். ஆனா நீங்க கிரேக்க மொழியில வாசிக்கும் போது லுட்டுரோ, அதாவது விலை கொடுத்து ஆண்டவர் நம்மை வாங்கி இருக்கிறார். இந்த நம்ம பிரேயர் பண்ணும்போது ஆண்டவரே குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தின் மூலமாக எங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீன்னு சொன்னா தப்பே கிடையாது. அப்படி சொன்னா இன்னும் கூட ரொம்ப உணர்வுபூர்வமாவும் இருக்கும். நாம அப்படி சொல்லலாம். ஆண்டவரே எங்களை அக்ராசோல மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து வாங்கியிருக்கீங்க, லுட்ரோ கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கிரேக்க வார்த்தை இன்னும் அழுத்தம் திருத்தமா சொல்லி ஜெபிச்சீங்கன்னா ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். இந்த இடத்துல பண மாற்றம், முதல்ல நம்ம உரிமையாளர் மாற்றம் பார்த்தோம். லுட்ரோல பணம் மாற்றம் நடக்கிறது. அடுத்தது பாருங்க, கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இதுலயே மீட்டு கொண்டாருன்னு தான் வாசிக்கிறோம். இப்போ இதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் அகராசோ எனக்கூடிய வார்த்தை. அதாவது சந்தையிலிருந்து வாங்கி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. அதாவது சந்தை வெளியில நான் வாங்குறேன், உரிமையாளர் மாற்றம், அடுத்தது பண மாற்றம். பண மாற்றம் முடிஞ்ச உடனே அடுத்தது நடக்கூடியது அந்த மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடுறாங்க. இந்த வசனத்தை வாசிங்க. அதாவது சந்தையிலிருந்து வெளியே வெளியே கொண்டு வராங்க. அந்த நிகழ்வு நடக்குது. மார்க்கெட் பிளேஸ் இது. அந்த கேட்ல இருந்து வெளியே வந்துடும். கலாத்தியர் 4:14 4:4 வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கன்னு சொல்லும்போது இந்த தமிழ்ல மீட்புன்னு வாசிக்கிறோம். நாம சொல்லும் பொழுது ஆண்டவரே நியாயப்பிரமாணத்துடைய மார்க்கெட் பிளேஸ் இருந்த எங்களை அந்த நியாயப்பிரமாணம் என்ற அந்த மார்க்கெட் பிளேஸ் இருந்து விலை கொடுத்து வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னு நம்ம சொல்லலாம். வெளியே கொண்டு வந்துட்டீங்க. எக்ஸகராசோ இடம் மாற்றம். இது வந்து இடம் மாற்றப்படுகிறது. நாம் இடம் மாற்றப்பட்டு வெளியே வருகிறோம். ஆண்டவர் இந்த மீட்பு என்ற ஒரு வார்த்தையில எதுக்கு இதை சொல்லிட்டு வரேன்னா, இப்ப கடைசியா நம்ம படிக்கக்கூடிய கான்டெக்ஸ்டோட சொல்ல போறேன். ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். சரி, இந்த மீட்பு எதை குறிக்குது, என்ன வார்த்தை அப்படின்றத பார்ப்போம். அப்போ லுட்ரிசிஸ் எனக்கூடிய வார்த்தை பாருங்க, பாவ கடலிலிருந்து அவர்களை விலக்கி வாங்கி அவர்களை புதிய நிலைக்கு கிறிஸ்துவில் இருப்பதற்கு கொண்டு வருதல். பழைய நிலைக்கு ஒருபோதும் திரும்பி போவதில்லை. இப்ப மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து வந்த அந்த அடிமைய அந்த உரிமையாளர் என்ன பண்றாருன்னா, அவருடைய சங்கிலிய உடைச்சு, இனி நீ அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நியாய பிரமாணத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சாத்தான்களை போக வேண்டிய அவசியம் இல்லை, கோபாக்கினிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் ஒருபோதும் அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய விலங்கு சங்கிலியை உடைத்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்போலுட்ரிசிஸ் எனக்கூடிய வார்த்தை. ரோமர் 8:23 வாசிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பாவ பிரசன்னத்திலிருந்து மீட்பு. நான் ஏற்கனவே நம்ம டாபிக் என்ன பார்த்துட்டு இருக்கோம், மகிமை அடையக்கூடிய ஒரு நிகழ்வை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அப்போலுட்ரிசிஸ் என்ற வார்த்தை. பாவ மீட்பு என்ற வார்த்தை தமிழ்ல வாசிக்கிறோம். அப்போலுட்ரிசிஸ் என்ற போது பாவ பிரசனத்திலிருந்து இனிமேல் ஒருபோதும் நம்ம அந்த ஆதாம் திருப்பி பாவத்துக்கு உட்பட்டாலும் அது போல நம்ம உட்படவே மாட்டோம். அது போல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போயிடுறோம். இதுக்கு வந்து புதிய நிலை மாற்றம், 4 மாற்றம் நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து உரிமையாளர் மாற்றம், அடுத்தது பணம் மாற்றம், இன்னொன்னு இடம் மாற்றம், இந்த புதிய நிலைக்கான ஒரு மாற்றம். இதுதான் வந்து நமக்கு மீட்பு என்ற வார்த்தை. அதாவது மகிமை அடைதலுக்கு இன்னொரு வார்த்தை நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த வார்த்தை தான். அதாவது அப்போலுட்ரிசிஸ் எனக்கூடிய மீட்பை, மகிமை அடைதலை இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசன குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். எங்கெங்க வருது நம்ம பார்க்கலாம். நீதி அடைதல், மகிமை அடைதல் ஒன்றாக வரும். ஒரே டைம்லயே எல்லா ரெண்டுமே ஒன்னா வரும். இந்த வசனத்தை வாசி. கொலைசர் 1:14 வாசிங்க. குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, பாவ மன்னிப்பாகி மீட்புன்னு சொல்லும் போது உங்க மைண்ட்ல நீங்க எதை ரெஜிஸ்டர் பண்ணணும், ஏதோ மீட்டு சிலுவையில மீட்டாருன்றது மட்டும் கிடையாது. பாவ மன்னிப்புன்றது பெனால்டி ஆஃப் சின். ரெண்டாவது மீட் பண்றது அப்போலுட்ரிசிஸ், சரீர மீட்பை பத்தி இங்க பேசுகிறார் கொலைசர் 1:14. இனிமேல் பாவ பிரசனத்திலிருந்து நமக்கு மீட்பை கொடுக்கிறார் என்பதுதான் கொலைசர் 1:14 வாசிக்கிறார். எபேசியர்ல வாசிங்க 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஒரே வார்த்தையில ரெண்டுமே சுருக்கி சொல்றாங்க. இந்த மீட்பு என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இப்ப இந்த 4 சொற்பதங்களை உங்களுக்கு சொன்னேன். அகராசோ, லுட்ரோஸ், எக்ஸகராசோ, அப்போலுட்ரிசிஸ். இந்த அப்போலுட்ரிசிஸ்ன்றது அந்த மீட்பு என்ற வார்த்தை வருது. ஒரே இடத்துலயுமே ரெண்டுமே வரும். இப்ப இந்த வசதி பாருங்க, வேற ஒரு டைம்ல வருது பாருங்க. அப்போஸ்தலர் 26:18 வாசிங்க.
அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. பெற்றுக்கொள்ளும்படியாக. இது வந்து நித்தியத்தை பத்தி பேசுகிறார். ஒரே டைம்ல பாவ மன்னிப்பு 2 டேர்மும் அது யூஸ் பண்றார். தீத்து 3:6. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரத்தக்கதாக. நீதிமான்களாக்கப்பட்டு பெனால்டி ஆஃப் சின், நித்திய ஜீவனுக்கு உண்டாகும் நிலை வந்து அப்போலோட்ரிசிஸ், மீட்பு, அதாவது மகிமை அடைதல் கூடிய நிலையை பேசுகிறார். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். இந்த ரட்சிப்பு தரம் 2வது நிலை, அதாவது பாவ பிரசன்னத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று வாசிக்கிறோம். மகிமையின் 3, இப்ப பாருங்க, இந்த மகிமையிலே 3 காலங்கள் இருக்கு. அதாவது நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய மகிமை அடைதல்ல வந்து 3 டென்ஸ் இருக்கு. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன்லி நம்ம மகிமையை வந்து பெற்றுக்கொள்கிறோம். 8:30 ரோமர். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாஸ்ட் டென்ஸ், நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே நமக்கு ஒரு மகிமை கொடுக்கப்படுகிறது. அதனுடைய பொருள் என்ன? நாம வெற்றியை சுதந்திரிப்போம் என்பதற்கு ஒரு அச்சாரமாக அந்த மகிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வு நடக்குது. ப்ரோக்ரசிவ் வாசிங்க 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இது இந்த கான்டெக்ஸ்ட் படி 3:18 2 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை வந்து குறை சொல்றாங்க. யாரு? யூதர்கள் வந்து மோசேயினுடைய ஊழியம் தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ பவுல் அதை மறுத்து பேசி, மோசேயினுடைய முகத்துல வந்து அந்த ஒளி வந்து மகிமை வந்து குன்றி போச்சு. ஆனால் நாங்களும் அந்த ஒழிந்து போகாத மகிமையுடைய ஊழியத்தை உடையவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ப்ராசஸ், அதாவது மகிமைன்னு சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருவனும் அந்த வெற்றிக்குரிய வழிக்கு செல்லவே முடியாது. அந்த முடிவை வந்து பார்க்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக வெற்றி அடைந்து, அதாவது நீதி உள்ள வாழ்க்கையின் மூலமாக மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த ப்ரோக்ரசிவா ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ப்ரோக்ரசிவா அதை பண்ணிடுறோம் சொல்லி கான்டெக்ஸ்ட்ல பேசுறாரு. இன்னொரு நாள் அதை கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபுல்னஸ் ஆஃப் க்ளோரி, ஃபியூச்சர் டென்ஸ். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, இது டென்ஸ் பாருங்க. ஒன்னு மகிமை படிக்கிறார், பாஸ்ட் டென்ஸ், மகிமையின் மேல் மகிமை அடைந்த பிரசன்ட் கண்டினியூஷன்ஸ். இன்னொன்று வந்து ஃபியூச்சர் டென்ஸ், மகிமையை அடைவோம். ஒரு மகிமையை நாம சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்ட உடனே, ரட்சிக்கப்பட்டு ஆவியானுடைய ஞானஸ்தானத்தின் மூலமாக இணைக்கப்பட்ட உடனே அந்த மகிமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் வாழும்பொழுது இந்த மகிமையை நாம் அனுபவிக்கிறோம். கொஞ்சம் ப்ரோக்ரசிவா நம்ம இதை அனுபவித்துக் கொண்டே போய் இந்த வெற்றியை அனுபவிக்கிறோம். 3வது, மனவாட்டியாக இணைக்கப்படும் பொழுது ஒரு மகிமை நிலையை பெறுவோம். 3 ட்ரெண்ட்ஸ் மகிமையில இருக்கு. அதனால இந்த மகிமை எல்லாமே ரட்சிக்கப்படக்கூடிய நிகழ்வை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே 3 டென்ஸ் இருக்கு. அதை நம்ம கேர்ஃபுல்லா வாசிக்கணும். சரி, இதை வாசிக்கலாம். என்னுடைய கேள்வி, இந்த நீதி அடைதல், அதாவது ஜஸ்டிபிகேஷன், அதாவது நீதியை சுதந்திரித்தல், நீதிமான் ஆக்குதல் 100% கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய செயலாக இருக்கிறது. நான் ஏற்கனவே ரெஃபரன்ஸ் அந்த ஜஸ்டிபிகேஷன்ல சொன்னேன். மறுபடியும் உங்களுடைய ஞாபகத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த வசனங்களை பாருங்க. எபேசியர் 1:5 பார்க்கும்போது, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானதல்ல, கிரியைகளினால் உண்டானதல்ல என்ற அந்த சொற்பதங்களை வாசிக்கும் போது 100% இந்த ரட்சிப்புக்கு நாம் எதுவுமே செய்யல. எல்லாமே வந்து கிறிஸ்துவின் மூலமா தேவனுடைய செயலாக தான் இருக்கிறது. 3:26-27 மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே, கிரியைகளால் அல்லாமல் என்று நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ 100% இது தேவனுடைய செயல் என்று நாம் பார்க்கிறோம். கரெக்டுங்களா? இது நீதி அடையுது. மகிமை அடைதல் 100% கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய செயல். இதுவும் இந்த மகிமை அடைதல நம்ம என்ன பண்ண போறோம்? அவர் தான் நம்முடைய சரீரத்தை அழிவில்லாத ஒரு சரீரமாக மாற்றப் போகிறார். கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு ஒப்பாக மாற்றப் போகிறார். 100% இதிலே நம்முடைய பங்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒன்றை நாம் நினைக்க வேண்டும், 100% மகிமையை தருவாரா? 100% மகிமையை தருவது தேவனுடைய பார்ட். ஆனால் 100% மகிமை இருக்கிறதுலே இயேசு கிறிஸ்து என்ன மகிமை அடைந்தார், அதுக்குப்பான மகிமையை நம்ம கிடைச்சிருமா?
மினிமம் கேரண்டி என்னது? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த மகிமை எனக்கு தந்துருவார். ஏன்னா நம்ம 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். அவர் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம்னு சொல்லும்போது, மினிமம் அந்த மகிமையை தருவார். ஆனால் இயேசு கிறிஸ்து அடைந்த அந்த மகிமை, வெற்றியினுடைய மகிமை, இந்த உலக வாழ்க்கையில அந்த புரோகிரசிவ் வாழ்க்கை மகிமையின் மேல் மகிமை அடைந்தார் பார்த்தீங்களா? அதுல டிஃபரன்ஸ் வரும். எங்க வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 15ல நாம் வாசிக்கிறோம். மகிமை அந்த அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 வாசிங்க. 15 39 என்ன வசனம்? 40ல இருந்து வாசிங்க. 40. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்ததா இருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். தயவு செய்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்னுடைய நீதிய ஆண்டவர் 100% குடுத்துடுறாரு. நம்ம நீதிமானா மாறிடுறோம். ஏன்னா அப்படி 1% கம்மியானா கூட தேவனுக்கு முன்னாடி நம்ம நீதிமானா ஆக முடியாது. நம்ம அதுல குறைபட்டு போயிடும். அதுல இயேசு கிறிஸ்துவுடைய செயல் தான். அதே போல மகிமை அடைவோம். இயேசு கிறிஸ்துவை போல மகிமை அடைந்து நாம மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் 100% மகிமையை நாம் பெறுவோமா? அதாவது பவுலுக்கு இருக்கக்கூடிய மகிமை, பேதுருக்கு அவர் செயலின் மூலமாக அடைந்த மகிமை, இந்த பூமியில ப்ரோகிரசிவா அவங்க அச்சீவ் பண்ணாங்கல்ல, அந்த மகிமையை பொறுத்து உங்களுடைய மகிமை வந்து வேறுபடும். அப்போ அந்த மகிமையை வந்து நமக்கு அவர் 100% தருவாரான்னு பார்த்தா இல்ல. அது ஏன்றத அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த மீட்பினுடைய மேன்மையை நாம உணர்ந்து இருக்கிறோமா? அ எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாருங்க. தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணின ஒரு அ ஒரு ரட்சிப்பு. தேவதூதரும் பார்க்க ஆசையாக இருந்த ஒரு ரட்சிப்பு. 2ஆம் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு. மகிமை தரக்கூடிய ஒரு ரட்சிப்பு. ஆண்டவர் அப்போலோட்ரிசிஸ் இந்த சரீர மீட்பிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து பாவ பிரசனத்திலிருந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மீட்பு. இதையெல்லாம் நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து நம்ம அதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா என்றது நமக்கு தெரியல. வர இருக்கக்கூடிய அந்த மகிமையை தேவ மகிமையை அடைய போகிறோம். அதை எண்ணி நம்முடைய வாழ்க்கை நகர்கிறதா? 100% மகிமையை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் நான் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால இன்னைக்கு நம்ம ரட்சிப்புல வந்து 2வது நிலை, அதாவது 3வது நிலை நான் 2வது சொல்லியிருக்கேன். மகிமை அடைதல் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது குளோரிஃபிகேஷன். ஏன் அந்த மகிமை அடைதலை நான் சொல்றேன்னு சொன்னா, 2ஆம் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த மகிமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்று நமக்கும் அதை தந்திருக்கிறார். நாம் அதன் மூலமாக மரணத்தை ஜெயிக்க போகிறோம். சோ இந்த ரட்சிப்பு வந்து வரக்கூடிய ஃபியூச்சர் டென்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனாலும் இந்த வெற்றியை இப்பொழுதே நாம் கொண்டாடலாம். இந்த வெற்றியை நாம் இப்பொழுதே நிரூபணம் செய்ய முடியும். இந்த எப்படி பாவத்தை நாம் மேற்கொள்ளக்கூடிய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக ப்ரோகிரசிவ் மகிமையின் மேல் மகிமை அடைந்த கிறிஸ்துவை போல எப்படி அவர் மேற்கொண்டார் அதே போல நாம் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. நாம் வரக்கூடிய காலங்களில் அப்படி வாழ்வதற்கு நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்த வகுப்பிலே நாம் சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரதர், சாங்டிபிகேஷன் எடுக்காதபடிக்கு இன்னைக்கு ஏன் குளோரிபிகேஷனுக்கு போனீங்க? அதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்குதா? அதுக்குதான் இதை சொல்லிட்டு அதை சொன்னாதான் வெயிட்டா இருக்கும், நல்லா இருக்கும். இது அதான் சொன்னல, ஏன் அந்த 100% கிடைக்கலாம். அதுல சாங்டிபிகேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அது நம்முடைய